வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 8 தொகையில் கலித்தொகையிலேருந்து ஒரு பாடலை பார்க்கலாம் வாங்க. இந்த பாடலோட திணை குறிஞ்சி. இதில் இந்த குறும்புக்கார ஆண்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு எந்த பெண் ரொம்ப பிடிச்சிருக்கோ திடீர்னு அவங்க வீட்டுக்குள்ளே போய் அந்த பெண் என்ன செய்யுதுன்னு தெரியாமல் திகைக்க வச்சு அதை ரசிக்கிறது ஒரு இயல்பான விளையாட்டாக இருக்குது. அப்படி தான் இந்த தலைவனும் அவன் விரும்புகிற ஒரு பெண்ணோடைய வீட்டுக்கு அவன் போகிறான். அங்கே அவன் குறும்பு செய்கிறதும் அவனை காப்பாற்றுறதுக்காக தலைவி சாதுரியமாக அவங்க அம்மா கிட்ட அவனை பற்றி பேசுகிறதும், அவள் தன்னை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பேசியிருக்கா, அவளுக்கு இந்த மேலே ரொம்ப அன்பு இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்ட ஏற்கனவே தெரிஞ்ச தலைவன் அவளை குறும்பாக பார்த்தியா என் மேலே நீ எவ்வளோ அன்பு வச்சுருக்கா, இல்லைனா நீ என்னை காட்டி கொடுத்துருப்ப இல்லையா அப்படின்னு அவன் கண்களையே குறும்பாக கேட்குறதும் தலைவி அதை நாணத்தோடு ஏற்றுக்கொள்வதும் தான் இந்த பாடலில் வரக்கூடிய ஒரு காட்சி. பாடல் சுடர் தொடி நீ, அதாவது தோழிக்கிட்ட தலைவி பேசுகிறா. கேளாய் தெருவில் நாம் ஆடும் மணற் சிற்றில் காலின் சிதையா அடச்சிய கோதை பறிந்து வரிப்பந்து கொண்டு ஓடி நோத்தக்க செய்யும் சிறுபட்டி. அதாவது தோழி நல்லா வளையல் போட்டிருக்கா. அவள் சொல்கிற கேளு, நம்ம தெருவிலலாம் ஆடும் போது நம்மளை இந்த மாதிரி வம்புக்கு எடுத்தவன் நோத்தக்க செய்யும் சிறுபட்டி மேல் ஒரு நாள் அன்னையும் யானும் இருந்தோமே இல்லீரே. அதாவது அவர் என்ன பண்ணார்னா, ஒரு நாள் நானும் அம்மாவை மட்டும் வீட்டில் இருந்தபோது திடீர்னு வந்தார். உண்ணு நீர் வேட்டேன் என வந்தார்க்கு அன்னை அடற்போர் சீரகத்தால் வாக்கி சுடரி யாய் உண்ணு நீர் ஊட்டி வா என்றாள். அதாவது உள்ளே எனக்கு குடிக்க தண்ணி தாங்கன உடனே என்னுடைய அம்மாவும் பொன்னால் செஞ்ச அந்த கோவலம், சீரகத்தால்னால் அந்த கோவலம், அதில் போய் தண்ணி எடுத்துகிட்டு அவருக்கு கொடுன்னு சொன்னான். ஏன்னா நானும் தன்னை அறியாது சென்றேன். நானும் என்னை மறந்து அவர் வந்ததை பார்த்த உடனே போய் அவர் தண்ணி கொண்டு கொடுத்தேன். மற்ற என்னை வலை முன்கை பற்றி நலிய தெருமத்திட்டு. ஆனால் அவர் வெறும் தண்ணியை மட்டும் வாங்காமல் என் கையும் தொட்டு வாங்கினார். அண்ணாய் இவன் ஒருவன் செய்தது கான் என்றேனோ அன்னை அலறி படர்த்தர தன்னை யான். உடனே நான் என்னை அறியாமல் அம்மா இவர் என்ன செய்கிறாருன்னு பாருன்னு கத்திட்டேன். உடனே எங்கள் அம்மாவும் பயந்து ஓடி வந்தாங்க. உடனே நான் தன்னை யான் உண்ணு நீர் விக்கினான் என்றேனா. உடனே நான் என்ன செய்யுதுன்னு தெரியாமல் இல்லை அவர் தண்ணீர் குடிக்கும்போது விற்க ஆரம்பிச்சிச்சு அவருக்குன்னு. அன்னை தன்னை புறம்பு அடிந்து நீவ மற்ற என்னை கடைக்கண்ணால் கொல்வான் போல் நோக்கி நகை கூட்டாம். உடனே எங்கள் அம்மா அதை உண்மையை நினச்சி அவருக்கு நீவி விட்டாங்க அந்த விக்கல் தீர. உடனே அவர் என்னை கடைக்கண்ணால் பார்த்து ஒரு ஏளனமாக, அதாவது நான் அவரை காப்பாற்றுறதுக்காக தான் போய் சொன்னேன்றதை புரிஞ்சுக்கிட்டு பேசினார். செய்தான் அக்கல்வன் மகன். இந்த மாதிரி செஞ்சால் அந்த கல்வன் மகன் சொல்லிட்டு காதலி தன்னுடைய தோழிக்கிட்ட தலைவனை பற்றி சொல்கிற மாதிரி இந்த பாடல் இருக்குது. இதோட துறை போக்கா காலை பொக்கு எதிர்பற்றுழி பகா விருதின் பகுதிக்கண் தலைவி தோழிக்கு கூறியது. அதாவது தலைவன் தன் புகுதற்கு தகுதி இல்லாத காலத்தில், அதாவது இன்னும் அவன் கணவன் ஆகலை, அதனால் தலைவி வீட்டுக்கு வரத்துக்கு அவனுக்கு தகுதி இல்லை. ஆனாலும் தலைவி வீட்டுக்கு சென்று தலைவி எதிர்பட்ட போது அவரால் விளக்கப்பட்ட விருந்தினனாக ஆகிய போதும் கூற்று நிகழும் அத்தகைய ஒரு சுவையான நிகழ்ச்சியை தலைவி தோழிக்கு கூறுறதா இந்த நிகழ்ச்சியை இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.